ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ரச்சரிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு பொலிட்டிக்கல் கிரைம் படம் கொண்டு வந்திருக்கேன். ஆரம்பத்துல இது ஒரு சாதாரண தெலுங்கு அரசியல் படம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது பரவாயில்லப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வர வர தெலுங்குலயும் நல்ல படம்லாம் கொண்டு வராங்க. மசாலா கொஞ்சம் தூக்கலா இருந்தாலும் பிரியாணி ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி தனக்கு ஆண் வாரிசு தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைய ஒதுக்கி வைக்கிறாரு. அந்த பெண் குழந்தைய மதிக்கவே மாட்டாரு, படிக்க வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத கொடுமையெல்லாம் பண்றாரு. அந்த பெண் குழந்தை சிங்க பெண்ணா மாறி சீறி வரும்போது என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதுதான் கதை. படம் உண்மையிலேயே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, முழுசா பாருங்க. அந்த ஒரு ஹாப்பியான நியூஸ் மக்களே, என்னுடைய பிராண்ட் இருக்கு பாத்தீங்களா, மிஸ்டர் விக்னேஷ் வாலெட், இதுக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணிருக்கேன். லான்ச்சிங் பிரைஸா நம்ம எம்வி ஃபேமிலிக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் பிரைஸ்க்கே உங்களுக்கு எல்லா வாலெட் அண்ட் பெல்ட் பேக் எல்லாத்தையும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பிரைஸ்க்கே கொடுக்க போறேன். இது வரைக்கும் நம்ம சேனல்லயே ரொம்ப ரேட்டு கம்மியா தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நீங்க வெப்சைட்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா 399க்கு ஒரு பெஸ்டான லெதர் வாலெட் வாங்க முடியும். அடிச்சு சொல்லுவேன், இந்த ரேட்டுக்கு உங்களால ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வாங்க முடியாது. நான் மேனுஃபேக்சரிங் என்ன ரேட்டுக்கு பண்றனோ அதே ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த எக்கச்சக்கமான கலெக்ஷனையும் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பெரிய பெரிய பிராண்டுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு செமையான கலெக்ஷன்லாம் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பிராண்டட் ஐட்டம் கூட இருக்கு. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போயிட்டு எது பிடிச்சிருக்கோ பார்த்து வாங்கிக்கோங்க மக்களே. ஏதாவது டவுட் அப்படின்னா வாட்ஸ்அப் உடைய நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் லோயஸ்ட் பிரைஸ்ல நல்ல வாலெட் அண்ட் பெல்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், பேகும் கொடுத்த மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ராஜரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதியை காமிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதியுடைய மனைவிக்கு பிரசவ வலி, குழந்தை பிறக்கத்துக்கு உள்ளுக்குள்ள அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. பாட்டிகளாம் பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. இவரு சமையா சரக்கு போட்டு அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, எங்க அப்பா கிடையாது, நான் வந்துட்டு அரசியல்ல பெரிய ஆளாகாம சின்ன சின்ன மெம்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன போஸ்டிங்லயே இருக்கேன். என்னுடைய மனைவிக்கு மட்டும் எங்க அப்பாவே வந்து பிள்ளையா பிறந்தாரு அப்படின்னா, அதாவது ஆண் வாரிசு பிறந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் அரசியல்ல பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்பிட்டு இருக்காரு. இதே டைம்ல ராஜரெட்டியுடைய மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தைய பார்த்தோன்னே பாட்டி சந்தோஷமா குழந்தைய தூக்கிட்டு வந்து நல்ல நேரமா பார்த்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கப்புறம் அப்பா அம்மாக்கு நல்ல நேரம் தான், இவங்க இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க, பேரும் புகழும் கிடைக்க போகுது அப்படின்னும் போது அங்க ஒர்க் பண்ற ஒரு லேடி, ஏன் கிழவி நீ வேற வாயமோடு, ஐயா வேற ஆண் குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்தாரு அப்படின்னா குழந்தைய கொலையே பண்ணுவாரு அப்படின்னும் போது இதே டைம்ல ராஜரெட்டி உள்ளுக்குள்ள வரான். உள்ளுக்குள்ள வந்துட்டு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெண் குழந்தை. இந்த ஆளுக்கு சரியான காண்டு, பொண்டாட்டிய அடிக்கவே பாயிறான். உன்னால ஒரு ஆண் குழந்தைய பெத்து கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயங்கரமா சண்டை போட்டு அந்த குழந்தைய புடுங்கி கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது அசிஸ்டன்ட் ஓடி வந்து, அண்ணா அண்ணா அந்த குழந்தைய ஒன்னும் பண்ணாதீங்க, அந்த குழந்தை பிறந்த ராசி, உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, எம்எல்ஏ பதவிக்கு போறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போ மனைவி சொல்றாங்க, பெண் குழந்தை பிறந்த ராசி, உங்களுக்கு வந்துட்டு சீட்டு கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீங்க மேல மேல வருவீங்க அப்படின்னும் போது அப்படி ஒரு மண்ணும் கிடையாது. பெண் குழந்தையால எப்பயுமே நல்ல விஷயமே நடக்காது. ஏதோ இவ பிறந்தவனே எனக்கு சீட்டு கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய உயிரோட விட்டு வைக்கிறேன். இந்த வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில வளர்ந்துகிட்டோம், என் கண்ணுக்கு முன்னாடி மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ராஜரெட்டி தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க எதிர்கட்சியை சேர்ந்த வேற ஒரு நபர் வந்திருக்காரு. வந்தவரு, என்னையா ராஜரெட்டி, உன்னை போயிட்டு உன்னுடைய கட்சிக்காரங்க எலெக்ஷன்ல நிக்க வச்சிருக்காங்க, இங்க வந்துட்டு உனக்கு எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது, எல்லா செல்வாக்கும் எனக்கு தான், நான் தான் வின் பண்ண போறேன். அப்படி இருக்கும்போது முட்டாள்தனமா உன்னையா நிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி கலாச்சிட்டே இருக்கும்போது ராஜரெட்டிக்கு ஒரு அடியாள் இருப்பாரு. அவரு திடீர்னு கத்தியை கொண்டு வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி ஒத்த கையை வெட்ட அந்த ஆள் அப்படியே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இதையெல்லாம் இவர் பெருசா கண்டுக்காம நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு மனு தாக்கல் பண்ணிட்டு வராரு. இப்ப அப்படியே சில பல நாட்களுக்கு அப்புறமா இந்த ஒத்த கைக்காரு ராஜரெட்டியை பார்க்க வந்திருக்காரு. என்னையா ஒத்த கையோட வாழ பழகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜரெட்டி கலாய்க்கும் போது, இங்க பாரு, நான் இந்த கைப்பு வந்து அப்புறமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல எனக்கு இருந்த மரியாதையே போச்சு, எலெக்ஷன்ல நிக்க முடியாம போச்சு, அது மட்டும் இல்லாம சாப்பிடுற கையாலேயே கழுவுற கையாலேயே சாப்பிடுறேன், என்னால வந்துட்டு இந்த வாழ்க்கையே வாழ முடியல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் அரசியல்ல நிக்க போறது கிடையாது, உன்னை எதிர்த்து எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா ஒருத்தர் என் கையை வெட்டினா இல்லையா, அவனை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நான் அவனை கொலை பண்ணும் பழி வாங்கணும் அப்படின்னும் போது இந்த ராஜரெட்டி யோசிக்கிறாரு. இந்த ஆளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை இருக்கு, இந்த ஆளும் அரசியலை விட்டு விலகிட்டான் அப்படின்னா நமக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போயிட்டு அவனை என்ன வேணா பண்ணிக்கோ, நான் ஏன்
ஏதுன்னே கேட்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த ஒத்தகைக்காரு தன்னுடைய ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு மனைவிக்கு முன்னாடியே வச்சு அந்த அடியால வெட்டி கொலை பண்றான். இந்த விஷயத்த இறந்து போனவருடைய அந்த மகனும் பாக்குறான். பார்த்தவன் கத்திய கையில் எடுக்கிற மாதிரி காமிச்சு இப்ப அப்படியே சீனை கட் பண்றாங்க. அடுத்து அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ இதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய கையை வெட்டினவனையே இந்த ஒத்த கைக்காரன் வெட்டி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள இவனுக்கு மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. போற போக்க பார்த்தா பயபுள்ள என்ன எதிர்த்தே எலெக்ஷன்ல நிப்பான் போல, அவனை விட்டு வைக்காத, அவனை கொலை பண்று அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லும் போது அசிஸ்டன்ட் போயிட்டு அவனையும் கொலை பண்றான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நேம் போடும்போது கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி நமக்கு சில பல விஷயங்களை காமிக்கிறாங்க. இந்த ராஜரெட்டிக்கு மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு கட்சியில வந்துட்டு நிறைய பேரும் புகழும் கிடைக்குது. எம்எல்ஏ ஆனவர் மினிஸ்டர் ஆகிறாரு. மினிஸ்டர் ஆனவர் கூடிய சீக்கிரமாவே டெபுட்டி சிஎம் ஆகிறாரு. டெபுட்டி சிஎம் ஆனவர் கூடிய சீக்கிரமே நான் சிஎம் ஆயிடுவேன், சிஎம் போஸ்டிங்க்கு நியர்பையா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அண்ட் கட்சிக்காரங்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. தனக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான ஆசையை வளர்த்து வச்சிருக்காரு. இதே டைம்ல இவருக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணை ஒரு கண்டுக்கவே மாட்டாரு, மதிக்கவே மாட்டாரு. காலங்காத்தால எங்கேயாச்சும் கிளம்பும் போது கண்ணுக்கு முன்னாடி வந்தா கூட காண்டா பேசிட்டு போறாரு. ஆனா அந்த பொண்ணு பிறந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பையன் பிறந்திருப்பான். அந்த பையனை தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அந்த பையன் கேட்காமலே எல்லாமே பண்றாரு. அந்த பையனை வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி பையனை பயங்கரமா பாத்துக்கிறாரு. பொண்ணை கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில பல வருஷங்களுக்கு அப்புறமா அந்த ஊர்ல கோவில் திருவிழா நடக்குது. அந்த டைம்ல பைரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இந்த ஆளு வேற யாரும் கிடையாது. ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, ராஜரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுடைய மருமகன் தான். ராஜரெட்டியோடைய பொண்ணை வந்துட்டு ராஜரெட்டி இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ராஜரெட்டி தன்னுடைய ஆட்களோட கிளம்பி இந்த கோவில் திருவிழாக்கு வரான். வந்தவன் என்னடா இங்க சாமி பாட்டு எல்லாம் போட்டு ஏதோ சாமி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரெக்கார்ட் டான்ஸ் ஆனாங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்க கூட போயிட்டு நீங்க ஆடுறீங்க, அங்க பயங்கரமா அலப்பறை பண்ணி பொண்ணுங்களையும் தூக்கிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் ஆட எல்லாரும் பயப்படுறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவன் சொல்லும் போது இவன் அப்படியே கெத்தா சிரிக்கிறான். அதாவது அண்ணே அண்ணே நீங்க ஒரு பயங்கரமான பொம்பளை பொறுக்கி அப்படின்றத லைட்டா நாசுக்கா சொல்லும் போது அதை என்னமோ கெத்தா நினைச்சிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மக்களே இதே டைம்ல இங்க ஒரு காதல் ஜோடியை காமிக்கிறாங்க. ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வெக்கப்பட்டு அங்கிருந்து ஓடுறா. ஓடும் போது தெரியாம இந்த பைரடிக்கு மேல பட்டு ஐயோ அண்ணா நான் தெரியாம அடிச்சிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, டே யாரா அந்த பொண்ணு, இன்னைக்கு நைட் எனக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஒரு காட்டுக்குள்ள வச்சு அந்த பொண்ணை நாசம் பண்றான். இந்த விஷயத்தை அந்த பாய் ஃப்ரெண்டும் பாக்குறான். பார்த்தவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. மக்களே அதே டைம்ல பைரெட்டி வந்துட்டு அந்த பொண்ணை பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி தூக்கு மாட்டி தொங்க விட்டு போறான். இந்த விஷயத்த மறுநாள் காலையில பால் போட வந்த பால்காரு பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாரு. அடுத்து போலீஸ்லாம் ஸ்பாட்டுக்கு வராங்க, மீடியாலாம் ஸ்பாட்டுக்கு வராங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த பொண்ணை கடத்தி நாசம் பண்ணி கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, பைரெட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை சொல்ல யாருமே முன் வர மாட்டாங்க. அவனையும் அவனுடைய மாமனாரையும் நினைச்சு ரொம்பவே பயப்படுறாங்க. டெட் பாடியை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா செமையா அழுகுறாங்க. என் பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள யார் இந்த மாதிரி பண்ணா, ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ இந்த விஷயம் ராஜரெட்டிக்கு தெரிய வந்து தன்னுடைய பொண்ணுக்கு கால் பண்ணி உன் புருஷங்காரன் ஏன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானோ, கூடிய சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போகுது, அந்த எலெக்ஷன்ல நான் சிஎம்மா கூட நிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா எனக்கு சிஎம் பதவி கிடையாது, இந்த மினிஸ்டர் பதவியை கூட புனிடுவாங்க போல அப்படின்னு சொல்லும் போது, அப்பா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வலுக்கட்டாயமா நீ தான் பிடிச்சி அவனை கல்யாணம் பண்ணி வச்ச, எனக்கு கால் பண்ணி கத்துறதுக்கு நீ அவனுக்கே கால் பண்ணி பேசலாம் இல்லையா அப்படின்னு போது இவர் ஒண்ணுமே பேசாம போனை கட் பண்ணிட்டாரு. நான் சொன்னா மட்டும் மதிப்பானா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. மாமனார் கூட மதிக்க மாட்டான் போல. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நாசமா போனவன் ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை கொண்டு போயிட்டு இறந்து போன பொண்ணுடைய அம்மாயிட்ட கொடுக்க அவங்களால ஒண்ணுமே பேச முடியல. அமைதியா வாங்கி வச்சுக்கிறாங்க. ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புறதுக்கு அப்புறமா அங்க இருக்க தாத்தா அந்த காசை நீ வாங்காத, உன் பொண்ணு இறந்து போனதுக்கு இதுவா கொடுத்துட்டு போயிருக்காங்க, அந்த பணம் முழுக்க உன் பொண்ணுடைய ரத்தக்கரை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்க மனசுடைஞ்சி அந்த பணத்தை கீழே போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. மக்களே இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்ல ராஜரெட்டிக்காக அந்த எதிர்கட்சிக்காரனுடைய கையை வெட்டியிருப்பாரு. அவரையே வந்துட்டு அந்த ஒத்த கைக்காரு கொலை பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல
அந்த அடியாளுடைய பையன் கத்தியை தூக்கி இருப்பாரு பாத்தீங்களா, அந்த பையன் தான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு நீ பல வருஷமா ஜெயிலுக்குள்ள இருக்க, அதுக்குள்ள எல்லாமே இங்க மாறி போச்சு, நீ இன்னமும் பார்கவிய லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. நீ லவ் பண்ணாலும் அந்த பொண்ணு வேற மாதிரி மாறி போயிட்டா, அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி சொல்லும் போது இவர் இதெல்லாம் காதுல வாங்கிக்காம நேரா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ண அந்த பொண்ணு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ரெண்டு பேரும் முன்னாடி லவ் பண்ணாங்க போல. அநியாயமா என்னால் தான் உன் வாழ்க்கை கெட்டு போச்சு, என்னால் தான் நீ ஜெயிலுக்கு போன அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையே மாறி போச்சு, நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா எங்க அப்பா என் விருப்பமே இல்லாம ஒரு கேவலமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, அவன் பண்ற பாவம் எல்லாமே என் தலையில் தான் வந்து விடியுது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இல்ல நீ அப்படிலாம் ஃபீல் பண்ணாத, உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னும் போது சரி ஓகே நீ ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்ட, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட நான் ஒரு பிராமிஸ் பண்ணிட்டு போனேன், ஒரு சவால் விட்டு போனேன், அந்த சவாலுக்கான வேலையெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய அம்மா ராஜரெட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவ என்னுடைய அடியாளுடைய மனைவி தானே, ஓ இவளுடைய புள்ளதான் சிவாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அடியாளு ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, உன்னுடைய பையன் ஒழுங்கா காலேஜுக்கு போனானா, படிச்சானா, சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வரணும், அதை விட்டு அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு நடக்கிற நிலைமையே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. இந்த ராஜரெட்டி இப்போ ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருப்பாரு. இவரு வந்துட்டு பயங்கரமா ஜாதிய பாகுபாடு பார்ப்பாரு. நீங்க இந்த விஷயம் தான் பண்ணும், என்னை விட நீங்க தாழ்ந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கிரிஞ்சா பேசுவாரு. கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கொடுமையா பேசுவாரு. இங்க நம்ம ஹீரோ வராரு. வந்த ஹீரோ ஏமா நீ செருப்பு போடுமா அப்படின்னும் போது இல்லப்பா அவங்க முன்னாடி எல்லாம் போடக்கூடாது அப்படின்றாங்க. ஏமா நீ போடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா போட வைக்கிறாரு. இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்துட்டு இந்த அளவுக்கு ஜாதிய பாகுபாடு பாக்குறது அவ்வளவு நல்லதே கிடையாது. உங்களுக்காக கஷ்டப்பட்டு விசுவாசமா இருந்து எங்க அப்பாவையே கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கு கூட நீங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை. நீங்க இந்த மாதிரியே எங்களை மட்டும் தட்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு நாள் பவருக்கு வருவோம் அப்படின்னும் போது டேய் தம்பி அந்த அரசியலுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ அரசியல்ல இறங்குற அப்படின்னு தெரிஞ்சாலே உங்க குடும்பத்தையே காலி பண்றேன், அண்டு உன்னால வந்துட்டு அரசியல்ல நிக்கவும் முடியாது ஒன்னும் பண்ணவும் முடியாது அப்படின்னும் போது அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆட்கள்லாம் வந்து அடிக்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நான் ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட சவால் விட்டு போனேன், நான் அரசியலுக்கு வரேன், அரசியல நின்னு உன்னை ஜெயிக்கிறேன், ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அந்த விஷயத்துக்கான வேலையை தான் பார்க்க போறேன் அப்படின்னும் போது டேய் தம்பி எங்க அப்பா வந்துட்டு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது, இப்போ பயங்கர பவர்ஃபுல்லா மாட்டாரு, இப்போ சாதாரண மினிஸ்டர்லாம் கிடையாது, டெபுட்டி சிஎம் இருக்காரு, இது மட்டும் இல்லாம பேக்கப்புக்கு என் புருஷன் ஒரு பயங்கரமான கொடூரமானவன், அவனை விட என் தம்பி இருக்கான் பாத்தியா விவேக், அமெரிக்காக்கு போயிட்டு படிச்சுட்டு நல்ல பிள்ளையா படிச்சவனா இந்த ஊருக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் எங்க அப்பா என்னுடைய புருஷன் இவங்க ரெண்டு பேரையும் மிஞ்சிருவான் போல, அவ்வளோ கொடூரமானவனா இருக்கான். இவங்க எல்லாரையும் தாண்டி உன்னால கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது அப்படின்னா நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. நான் பயப்படல, அவங்க நிறைய பவர்ஃபுல்லா இருக்காங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்றேன் அப்படின்னும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்ன ஆனாலும் இந்த போட்டியை நிப்பாட்ட போட்டு கிடையாது, நான் கண்டிப்பா எலெக்ஷன்ல நிப்பேன், மக்களுக்கு நல்லது பண்ணுவேன், உங்க அப்பாவை எதிர்த்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்படி லவ் பண்ணாங்க, நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு ஏன் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராஜரெட்டி இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஆளு பையனை மட்டும் பயங்கரமா படிக்க வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல சமையா பார்த்துட்டு அமெரிக்காக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கிறாரு. ஆனா ஹீரோயினை வந்துட்டு பஸ்ல போயிட்டு படிச்சுட்டு வா, நீ படிக்கிறதே பெரிய விஷயம், காரு பைக்ல கொண்டு போயிட்டு விடுவாங்களா அப்படின்னும் போது இவங்க பஸ்ல தான் காலேஜ் போயிட்டு வராங்க. அதே காலேஜில் தான் நம்ம ஹீரோவும் படிக்கிறாரு. மக்களே ஹீரோ ஹீரோயினை பார்த்து அப்படியே சைட் அடிச்சு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்ததும் காதல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தவனே பிடிச்சு போச்சு. இப்ப நம்ம ஹீரோ காலேஜுக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே. ஊருக்குள்ளதான் ஜாதிய பாகுபாடு எல்லாம் பாக்குறாங்க, காலேஜ் வந்துட்டு எல்லாருக்கும் சமமான இடம், கண்டிப்பா இங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு கேங் வந்து டேய் எல்லாரும் எந்திரிங்க, இந்த ஜாதிக்காரங்களாம் இங்க உட்காருங்க, அந்த ஜாதிக்காரங்களாம் அங்க மாறி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மாதிரி கேவலமா பேசும்போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு காண்டாயிடுச்சு. டேய் என்னடா இங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, காலேஜ் அப்படின்றது எல்லாருக்கும் சமமான ஒரு இடம், இங்க வந்துட்டு ஜாதிய பாகுபாடு எல்லாம் பார்க்கவே கூடாது, அது பயங்கர கேவலமான விஷயம் அப்படின்னும் போது நான் அப்படிதான் பார்ப்பேன், நீங்க எல்லாம் ஃப்ரீயா வந்து படிக்கிறீங்க, நான் காசு கட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான்
சொல்றபடி தான் கேட்கணும் அப்படின்னும் போது அப்படியே வாக்குவாதம் ஏற்படுது. கடைசியா இந்த தாடிக்காரன் வந்தா பாத்தீங்களா, இவன் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அடிக்க அங்க காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் டீமோட வரான். டே இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி காலேஜ்குள்ள வந்து ஜாதி கீதிலாம் பேசக்கூடாது, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னும் போது பேசினா என்ன பண்ணுவேன்னு கேட்க காது மேலேயே ஓங்கி ஒரு போடு, ஒழுங்கா வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்க வெளியே அமுச்சு விட்டு காந்தி என்ன சொல்றான் அப்படின்னா, காலேஜுக்குள்ள ஜாதின்ற விஷயம்லாம் பார்க்கவே கூடாது, எல்லாருமே சமம் தான். இங்க யாராவது ஜாதிய வேற்றுமை ஜாதிய ஏற்றத்தாழ்வு பார்த்தாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இது அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறாரு, யார் இந்த பையன், இந்த பையன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், இந்த பையன் சொல்றது எப்படி இந்த காலேஜ்ல இருக்க எல்லாரும் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆக்சுவலா இந்த காந்தி ஸ்டார்டிங்ல காலேஜ்ல சேரும் போது அமைதியா ஒரு சாதாரண பையனாதான் மக்களை சேர்ந்திருக்காரு. இந்த காந்திக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த பையனை ஜாதி பேரை சொல்லி பயங்கரமா அவமானப்படுத்தி புல்டிங்லாம் பண்ண அந்த பையனால அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாம மேலிருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டு இருக்கான். இத கண்ணால பார்த்த காந்தி பயங்கரமா வெறுப்பாயிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த காலேஜுக்குள்ள ஜாதிய ஏற்ற தாழ்வுகளை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாரு. இவரு நல்ல விஷயத்துக்காக போராடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல இருக்க முக்காவாசி பேரு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பயங்கரமான போராட்டம் அடிச்சிருக்கு. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் காலேஜுக்குள்ள வந்துட்டு இவருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாயிட்டு இந்த காலேஜுக்குள்ள யாரும் ஜாதியை பத்தி பேசவே கூடாது அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்ப இந்த கதையெல்லாம் கேட்டு மனுஷன் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. இதே டைம்ல ஹீரோயினை பாக்குறது, சைட் அடிக்கிறது, பேச ட்ரை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவ் ட்ராக்கும் ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தாடிக்காரன் கேங்கோட வந்து இவங்க இங்க உட்காருங்க அவங்க அங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை பத்தி பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா. அவன் அண்ணன் கிட்ட போயிட்டு சொல்லி அண்ணனோட கேங்கோட வந்திருக்காங்க. வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க வந்துட்டு காசு கட்டி படிக்கிறோம், நீங்க எல்லாருமே ஃப்ரீயா படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டே நான் சொன்னா உனக்கு புரியாதுடா, புரிஞ்சுக்காம தான் இந்த மாதிரி ஜாதிய பாகுபாடுலாம் பார்த்துட்டு இருக்க, இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு, அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு, அதை சொல்லிலாம் புரியவே வைக்க முடியாது அப்படின்னும் போது இல்ல இல்ல நாங்க காசு கட்டி படிக்கிறோம், நாங்க பெரிய ஜாதி, நீங்க சின்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்ட, இப்போ என்ன நீ ஷூட் பண்ண போறியா, ஷூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிக்கும் போது அவன் ஷூட் பண்றான். ஷூட் பண்ணா அந்த கன்ல ஏதோ பிரச்சனை போல கையிலேயே வெடிக்குது, கையில அந்த இதுலாம் உடஞ்சே போகுது. இப்போ இந்த விஷயத்த ராஜரெட்டியோடைய அசிஸ்டன்ட் ராஜரெட்டி கிட்ட சொல்றான். இந்த மாதிரி நம்ம ஜாதிக்கார பையனுக்கும் அந்த காந்திக்கும் பிரச்சனை ஒரு மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னும் போது நீலாம் கவலைப்படாத பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல போலீஸ் டீம் கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டு காந்தியோடைய வீட்டுல செக் பண்றேன் அப்படின்ற பேர்ல அவங்களே கன்னெல்லாம் வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள துப்பாக்கி புல்லட்லாம் வச்சிருக்க, உன்னை கைது பண்றோம் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது இதே டைம்ல காலேஜை சேர்ந்த எல்லாரும் போராட்டம் பண்றாங்க. நம்ம ஹீரோ காந்தியோடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செமையா போராட்டம் பண்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு போலீஸையே அட்டாக் பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு தற்காப்புக்காக வேற வழி இல்லாம ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை வெளியே கொண்டு வரும்போது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. செமையா போராடுறாங்க, சண்டை போடுறாங்க. கடைசியா மன வருத்தத்தோட அந்த பையனை கொண்டு போயிட்டு அடக்கமும் பண்ணிட்டு வராங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. காலேஜ்ல இந்த காந்தியோடைய கேர்ள் ஃப்ரெண்டு செமையா அழுதுகிட்டு இருக்கா. அப்போ இந்த தாடிக்கார கேங் உள்ளுக்குள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வந்து ஏமா அழுதுகிட்டு இருக்க, அவன் போனா என்ன, அவனுக்கு பதிலாதான் நான் இருக்கல அப்படின்னும் போது அந்த பொண்ணு கருப்பா பேசிட்டா, என்னடி கருப்பா பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையையும் சீரழிக்க பார்க்கும் போது அந்த பொண்ணு பயந்துட்டு ஓடுறா. ஓடும் போது அங்க வந்த நம்ம ஹீரோ பேனர்லாம் வச்சு அந்த பொண்ணுடைய உடம்ப மறைச்சு அந்த பொண்ணுடைய மானத்தை காப்பாற்றினவரு அங்க செமையா சண்டை போடுறாரு. அங்க இருக்கிற எல்லாரையும் ஓட விடுறாரு. இதையெல்லாம் பார்த்தவங்க நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமா சேர் பண்றாங்க. அடுத்த காந்தி ரெடி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆனாலும் ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், மச்சான் நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, அவங்க வந்துட்டு பெரிய ஆட்கள், அவங்கள எதிர்த்தலாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ யோசிச்சு பாரு அப்படின்னும் போது இதுக்கப்புறம் யோசிக்க ஒண்ணுமே கிடையாது. எப்பயுமே காந்தி என்ன சொல்லுவாரு, பயந்துகிட்டே இருந்தா எதுவுமே வேலைக்காவாது, போற உயிர் ஒரு வாட்டி தான் போகுது, நம்ம எதிர்த்து சண்டை போடணும் போராடணும் அப்படின்னு வரு, நான் போராட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த விஷயம்லாம் ஹீரோயின் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. காந்தியுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அவரு ஏதோ ஒரு போராட்ட கும்பலுடைய தலைவர் மக்களே காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு மீட் பண்ணி காந்திக்கு நான் அப்பாவை மட்டும்தான் இருந்தேன், ஆனா எந்த உதவியும் பண்ணவே இல்லை, அநியாயமா இவனுங்க காந்தியவே கொலை பண்ணிட்டாங்க, நீ வந்துட்டு இப்போ நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நீ
கவலைப்படாத, பயப்படாம எல்லாமே பண்ணு, நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. பிரின்சிபல் என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோயினுடைய அப்பாக்கு கால் பண்ணி இங்க காந்தியோடைய இடத்த ஒரு பையன் ரீப்ளேஸ் பண்ணிட்டான், அந்த பையன் வேற யாரும் கிடையாது, அந்த சிவா தான், உங்க ஊருக்காரன் தான், அவனை ஏதாவது பண்ணா மட்டும்தான் இங்க பழைய நிலைமை திரும்பும் அப்படின்னும் போது அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போட போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க நல்லாவே பேசி பழகி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் பைக்லயே போனது கிடையாது, பைக்ல கூட்டு முறையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பைக்ல ஒரு லாங் டிரைவ் போறாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்து, அதுவும் நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கே வந்து அங்க இருக்க வக்கப்போர்ல கசமுசா பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டா அங்க நம்ம ஹீரோனுடைய அப்பா அசிஸ்டன்டோட வந்துகிட்டு இருக்காரு. என்னங்கய்யா இன்னைக்கு ஒரே குஷியா இருக்கீங்க, ரொம்ப ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் இல்லையா நம்ம அடியாளுடைய பையன் சிவா, அவன் கதையை முடிக்க வீட்டை கொளுத்தி விட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது இந்த விஷயத்த கேட்ட நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அம்மா வீட்டுல இருக்காங்க, இந்த ஆளு என்னடானா கேஷுவலா என் வீட்டை கொளுத்திட்டேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கிருந்து ஓடும் போது இந்த விஷயத்த அப்பா பாக்குறாரு. என்ன இந்த ஆளு இங்கிருந்து ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பொண்ணு வராங்க. அடி பாவி, நீ எனக்கே துரோகம் பண்றியா, அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கடுப்பாகிறாரு. அந்த பக்கம் ஓடி போயிட்டு பார்த்தா அந்த இடம் மொத்தமாவே எரிஞ்சு போச்சு மக்களே. அம்மா உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, ஹீரோவால காப்பாத்த முடியல. இப்போ போலீஸ் வரும்போது அங்க காந்தியோடைய அப்பா டீமோட வந்து ஹீரோவை காப்பாத்த பாக்குறாரு. இங்க பாரா தம்பி, அங்க வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்போ நீ உங்க அம்மாவை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உள்ளுக்குள்ள போனேன் அப்படின்னா போலீஸ் கண்டிப்பா உன்னை கைது பண்றாங்க, நான் சொல்ற பேச்ச கேளு, என் கூட வா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது போலீஸ் ஷூட் பண்றாங்க. இவரும் ஷூட் பண்றாரு. கடைசியா காந்தியோடைய அப்பாவை ஷூட் பண்ணிட்டு போலீஸ் நம்ம ஹீரோவை கைது பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது நம்ம ஹீரோனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அரசியல் நோக்கமும் இருக்கணும், அதே டைம்ல இந்த விளங்காதவளை கல்யாணம் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கட்சியில இருக்கக்கூடிய வேற ஒரு தலைவரை போயிட்டு மீட் பண்றாரு. இங்க பாரு, எத்தனை நாளைக்கு தான் நீயும் நானும் அடிச்சுட்டே இருக்க போறோம், நீயும் நானும் சம்மதியா மாறிடலாம், உன்னுடைய பையனுக்கு என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம சம்மதியா மாறி இந்த இடத்துல நீ பிரிச்சு கொண்டு போயிடு, அந்த இடத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு போட்டு பேசும்போது டீலிங் நல்லா இருக்கு, என் பையனுக்கும் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நீ கொடுக்க வந்திருக்க அப்படின்னும் போது அதுவே ரொம்ப ஆச்சரியமான சந்தோஷமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரெட்டிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கும் பைரெட்டிக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு நாள் பைரெட்டி எங்கேயோ வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அங்க வந்த ஒரு கேங்கு இவனையே கொலை பண்ண பாக்குறாங்க. இவனும் சாதாரணமான ஆளையே கிடையாது மக்களே, வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போடுறான், கையில கிடைச்ச எல்லாரையும் கொலை பண்றான். அவனுடைய டீமும் செமையா வெறித்தனமா சண்டை போட்டு இவனை காப்பாத்துறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்து செம கடுப்பா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஊருக்கு என்ன கொலை பண்ண எவனுக்குடா தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது பைரெட்டியோடைய டிரைவர் உள்ளுக்குள்ள போறான். டேய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, சப்ப மேட்ரு ஒரு பாம போட்டியா, அந்த ஆளை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு விடாம போயிட்டு ஏன்டா இந்த மாதிரி சப்பையா வேலையை முடிச்சுட்டு வந்திருக்க, ஒரு சின்ன விஷயத்த கூட உன்னால ஒழுங்கா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த டிரைவரை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது புருஷனை கொலை பண்ண சொன்னதே நம்ம ஹீரோயின் தான் போல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வெளிநாட்டுக்கு படிக்க போன தம்பிக்காரன் ஊருக்கு வரான். ஊருக்கு வந்தவன் அப்பா கூட சேர்ந்துட்டு அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆக்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கட்சியில ஒரு மீட்டிங் வச்சிருப்பாங்க. அந்த மீட்டிங்ல சிஎம் பேசிக்கிட்டு இருப்பாரு. இதே டைம்ல பைரெட்டி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். பைரெட்டி கிட்ட இந்த கட்சியுடைய மினிஸ்டர் போயிட்டு உட்கார்ந்துட்டு உன்னுடைய மாமனாருக்கு நிறையவே செல்வாக்கு இருக்கு, ஆனா அவரு இந்த ஜாதி மத வேறுபாடுகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு, அதான் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னும் போது சரி நீ என்ன ஆளுங்க, நீ எதுக்கு என் முன்னாடி உட்கார்ந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எந்த ஜாதிக்காரனா இருந்தா என்ன, இந்த கட்சியில எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, நான் மினிஸ்டரா இருக்கேன், என்ன எந்திரிக்க சொல்ல நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு, நான் வந்து பெரிய ஜாதிக்காரன், நீ என்ன பார்த்தா கண்டிப்பா ஏஞ்சி நிக்கணும், நீ சிஎம்ஆ இருந்தான்னா பிஎம்ஆ இருந்தானு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேச இங்க இதனாலேயே ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. பிரச்சனை எல்லாம் முடிய இந்த ராஜரெட்டியுடைய பையனும் கார்ல போகும்போது அப்பா இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது, எவனோ ஒருத்தன் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா மாமா கிட்ட இந்த மாதிரி போயிட்டு பேச வச்சிருக்காங்க, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க கவலைப்படாம போங்க, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மினிஸ்டர் போயிட்டு நேரடியா மீட் பண்றான். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, யாரு பேச்சை கேட்டு இந்த மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், செய்யமுடிய பேச்சு தானே, நீ என்ன பண்ணு, உன்னுடைய பேத்தி எங்க இருக்கான்னு பாரு அப்படின்னும் போது எங்க இருக்கான்னு பார்த்தா காணோம், உன்னுடைய பேத்தியை நான் கடத்திட்டேன், உன்னுடைய பேத்தி உனக்கு உயிரோட கிடைக்கணும் அப்படின்னா பிரஸ் மீடியாவுக்கு முன்னாடிலாம் போயிட்டு சிஎம் வந்துட்டு நிறையவே தப்பான விஷயம்லாம் பண்றாரு, கரப்ஷன்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னால எவ்வளவு போட முடியுமோ போடு, சிஎம் உடைய பதவியே காலியாகணும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு
உன் பேத்திக்கு எதுவுமே ஆகாது, நான் சொல்ற பேச்சை கேட்கல அப்படின்னா பணம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போக, இப்போ இந்த மினிஸ்டருக்கும் வேற வழியே கிடையாது. பிரஸ் மீடியாவுக்கு முன்னாடி போயிட்டு சிஎம் பத்தி தப்பு தப்பா சொல்ல ஆந்திரா முழுக்க பயங்கர பரபரப்பா இந்த நியூஸ் பேசப்படுது. சிஎம் தப்பு பண்றாரு அப்படின்ற விஷயத்த ஒரு மினிஸ்டரே வெளியே வந்து சொல்றாரு அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமான விஷயங்களா நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியை கலைக்கிற மாதிரி, ஆட்சியவே கலைக்கிற மாதிரி பயங்கரமான போராட்டங்கள்லாம் வெடிக்குது. இதே டைம்ல இவரு எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த பையன்காரனுக்கு கால் பண்ணி, டே தம்பி நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன், தயவு செஞ்சு என் பேத்தியை ஒன்னும் பண்ணாத அப்படின்னும் போது, இல்ல நீ இன்னும் நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கல, இன்னும் ஒரு வேலை இருக்கு அப்படின்னும் போது, என்ன என் பதவியை எழுதி கொடுத்துட்டு தூக்குல மாட்டி தொங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதே தான், ஆனா எழுதும் போது பதவியை எனக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் எழுதாத, இந்த சிஎம் உடைய டார்ச்சர் தாங்க முடியல, நான் வெளியே வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கொலை பண்ண பாக்குறாரு, நானே தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு சாவு அப்படின்னும் போது, இந்த மினிஸ்டருக்கும் வேற வழியே கிடையாது, பேத்தியை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த கொடூரமானவன் சொன்ன மாதிரி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்க. இன்னும் இந்த விஷயம் பயங்கரமா பேசப்படுது. இந்த விஷயம் சிஎமும் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பயபுள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தான் நம்மளுடைய இதுவை காலி பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா போயிட்டு மீட் பண்ணி, இங்க பாரு ராஜரெட்டி, நீயும் பிள்ளையும் சேர்ந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க, எனக்கு எதிரா அந்த மினிஸ்டரை எப்படிலாம் திருப்பி விட்டு கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னும் போது, எப்படி நீங்க பண்ண அரசியல் புத்திசாலித்தனம், நாங்க பண்ண கொலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் நக்கலா பேசும்போது, இங்க பாரு உன்னுடைய முடிவு காலம் நெருங்கி போச்சு, என்னால என்ன பண்ண முடியும்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த கட்சியில சிஎம் உடைய பேரை கெட்டு விட்டோம் அப்படின்னா அடுத்த இடத்துல அப்பா தான் இருக்காரு, அப்பாவை எப்படியாச்சும் சிஎம் ஆக்கிடலாம் அப்படின்னா பையன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பைரெட்டிக்கு நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னடி முன்னாள் காதலனை போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்தியாமே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசும்போது இவங்களுக்கு பயங்கரமா காண்டாவது. இங்க பாரு, நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நேரா போயிட்டு போது என்கிட்ட வந்து ஏன் பேசுற அப்படின்னும் போது இவன் கடுப்பா கிளம்புறான். நேரா போயிட்டு நம்ம ஹீரோயிட்ட சண்டை போடும் போது ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போடுகிறாங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேர்ல யாராவது செத்தே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஏரியா கலெக்டர் அந்த பக்கம் வராரு. ஏரியால மக்களே மாவட்ட கலெக்டர் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. மாவட்ட கலெக்டர் அந்த பக்கம் வந்துட்டு இந்த சண்டையை தடுத்து நிப்பாட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இதே கடுப்போட அன்னைக்கு நைட்டு பொண்ணு கூட குஜராமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க வந்த ஹீரோயின் அங்க இருக்க பெண்கள் கூட சேர்ந்து பிளான போட்டு சொந்த புருஷனையே கத்தியால குத்தி தலையை வெட்டி கொலை பண்றாங்க மக்களே. ஆனா ஹீரோயின் தான் புருஷனை கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயம் வெளியே இருக்க யாருக்குமே தெரியாது. இப்ப அப்படியே பைரெட்டியோட அப்பா நேரா போயிட்டு ராஜரெட்டியை மீட் பண்ணி, உன்னுடைய பொண்ணு விதவை ஆயிட்டா, மருமகன் இறந்து போயிட்டான், இன்னும் நீ வந்துட்டு கட்சி பதவி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ இந்த ராஜரெட்டியோடைய பையன் கோவப்படுற மாதிரி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி அப்படியே வந்து பேசும்போது, இவரால ஒண்ணுமே பண்ண முடியல, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன உரசல், ஒரு சண்டை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல அப்பா ரொம்ப சந்தோஷமா பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா உன்னால நான் சிஎம் ஆக போறேன் அப்படின்ற கனவு நிறைவேற போகுது அப்படின்னும் போது, என்னது நீ சிஎம் ஆக போறியா, ஓ இந்த விஷயம்லாம் நான் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா, உனக்காக கிடையாது எனக்காக, நான் தான் சிஎம் ஆக போறேன், நீ டெபுட்டி சிஎம் ஆயிக்கோ அப்படின்னும் போது அப்பாக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவி மகனே, அப்படின்னா என்னுடைய 20 வருஷ கனவு என்ன ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னுடைய கனவுக்காகலாம் நான் வேலை பார்க்க முடியாது, நான் தான் சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து அந்த சிஎம் நீ ஆக போறது கிடையாது, நான் தான் ஆக போறேன், நானே கட்சியில நிக்க போறேன், ஒரே கட்சி தான், நான் போயிட்டு சண்டை போடுவேன், என் புருஷன் எந்த இடத்தெல்லாம் கைப்பற்றி பெரிய ஆளா இருந்தாரோ அந்த இடம் எல்லாமே இதுக்கப்புறம் என் கண்ட்ரோலு கீழே வரப்போகுது, நானும் கட்சியுடைய தலைமை கிட்ட போயிட்டு எனக்கும் சிஎம் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறேன் அப்படின்னும் போது அப்பாக்கு உடம்பே செல்லாம போது வாயெல்லாம் கோணச்சிட்டு உட்கார்ந்துக்கிட்டாரு. இப்போ உடனே ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு மாமனாரை மீட் பண்ணி, மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பையனுடைய மானத்தை நான் காப்பாத்துவேன், உங்க பையன் இறந்து போனாலும் நான் இந்த கட்சியில ஒரு மெம்பரா நிக்கிறேன், நான் பயங்கரமா சாதிக்கிறேன், முக்கியமா என் வயிற்றுக்குள்ள உங்க பையனுடைய குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு, அந்த குழந்தைக்காகவாச்சு நம்ம இந்த விஷயம்லாம் பண்ணும் அப்படின்னும் போது, எனது பேர குழந்தை வயிற்றுல வளர்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரு செமையா சந்தோஷப்படுறாரு. என்னுடைய ஆதரவு உனக்கு முழுசா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கட்சியுடைய முக்கியமான நபர்கிட்ட கூட்டு போறாரு. கட்சியுடைய தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்க மருமகளுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்குறேன் அப்படின்னும் போது,
எனக்கு எம்எல்ஏ சீட்லாம் தேவை கிடையாது, சிஎம் சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாமனாருக்கு பயங்கரமான ஷாக்கு. அதை விட கட்சி தலைவருக்கு, ஏமா இப்ப வந்த உனக்கு எப்படிமா சிஎம் சீட்டு கொடுக்க முடியும், நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. எனக்கு மக்கள் மத்தியில நிறையவே நல்ல பேர் இருக்கு, அது மட்டும் இல்லாம என் புருஷன் இறந்து போயிட்டாரு, யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்காகவே பாவம் பார்த்து பொதுமக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னும் போது இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியாம இந்த கட்சியுடைய தலைவர் ஒரு மீட்டிங் கூட்டுறாரு. அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம கட்சிக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க சண்டை போடுறாங்க, எனக்கு தான் சிஎம் சீட்டு வேணும், எனக்கு தான் சிஎம் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சு மாஞ்சுக்கிறாங்க. என்னால என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோயின், நான் ஒன்னும் அந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு கிடையாது, எப்போ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தனோ இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, என்னுடைய குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே, நம்ம எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு யாருக்கு அதிகமா சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவர் முடிவு பண்றாரு. இப்போ உடனே ஹீரோயினும் அண்ணங்காரனும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை எம்எல்ஏவை கைக்குள்ள போட முடியுமோ, சப்போர்ட் கூட்டு வர முடியுமோ, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்றாங்க. காசு கொடுத்து ஓகேன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டத்துல சேர்த்துக்கிறாங்க. வர முடியாது அப்படின்னு சொல்றவங்கள மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க, கொல்றாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அண்ணங்காரன் ஹீரோயினை பார்த்து, நீ எப்படி அத்தனை எம்எல்ஏவை வளைச்சு போட்ட, காசு கொடுத்தியா இல்ல வேற ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசும்போது, இங்க பாரு அக்கா கிட்டே தப்பா பேசாத, என் புருஷன் உன்னுடைய மாமனை தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட மன்னிக்காம கொலை பண்ணிட்டேன், அவனை கொலை பண்ண எனக்கு உன்னை கொலை பண்ண டைம் ஆகாது, ஏதோ தம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பாக்குறேன் அப்படின்னும் போது, அடி பாவி அப்படின்னா மாமாவை நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஷாக்கா. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் மாமனாரு அதுக்கப்புறம் மத்தவங்களாம் கார்ல போயிட்டே இருக்கும்போது, ஏமா உனக்கு தான் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க, நிறைய எம்எல்ஏகளை வளைச்சு போட்ட, ஆனாலும் நீ போற ரூட்டு சரியான ரூட்டே கிடையாது, நிறையவே தப்பு பண்ற, என்னுடைய பேர குழந்தை உன் வயிற்றுக்குள்ள வளருது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உன் கூட நிக்கிறேன் அப்படின்னும் போது, எனது பேர குழந்தை என் வயிற்றுக்குள்ள வளருதா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னும் போது, எனது ஒன்னும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக, ஆமா இதுக்கப்புறம் உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்ல, நீ காரை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்லயே இறக்கி விட்டு அவங்க வார்டுன்னு கிளம்புறாங்க. அடி பாவி அப்படின்னா பொய் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பிம்பிளிக்கா பிலாப்பின்னு இருக்கும். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. கட்சியில மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றாங்க. மீட்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு தான் நிறைய எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்றாங்க, கட்சியை சேர்ந்த நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சிஎம் சீட்டு கிடைக்குது. ஐயோ இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்காரன் போயிட்டு சண்டை போடுறான். வேலைக்கே ஆவாது தம்பி அப்படின்னும் போது, அப்படின்னா நான் தனி கட்சி தொடங்க போறேன், நான் தனிச்சு போட்டுக்கிட்டு வின் பண்ணி உங்க எல்லாருடைய முகத்திலையும் கரிய பூச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதே டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சவால் விட்ட மாதிரி நம்மளும் எலெக்ஷன்ல நின்னு வின் பண்ணோம், வின் பண்ணா மட்டும்தான் நம்ம ஜாதி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவங்களையும் முன்னேற்றி மேல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எலெக்ஷன்ல நிக்கிறாரு. ஒரு மாதிரி முன்முனை போட்டி மாதிரி போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் டைம்ல இந்த தம்பிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் ஏதோ ஃப்ராட் பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க. எலெக்ஷன்ல எக்கச்சக்கமான பிரச்சனை. அந்த ஓட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓட்டிங் எந்த டைம் வருது, அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு அப்பாவை மீட் பண்றாங்க. அப்பா நான் உங்களுக்கு கடைசியா ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், நான் பிறந்த உடனே நான் வந்துட்டு அன்லக்கியா பிறந்துட்டேன், பொண்ணா பிறந்தா எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாங்க, ஆண் குழந்தை தான் பெஸ்ட், பெண் குழந்தைலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒழுங்காவே பாத்துக்கல, ஆனா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க போறாங்க. நீயும் தம்பியும் சேர்ந்துட்டு சின்ன வயசுல இருந்து என்ன படாத பாடுபடுத்திட்டீங்க, தம்பியை எனக்கு கொலை பண்ண மனசே வரல, அவன் மேல எனக்கு நிறையவே பாசம் இருக்கு, அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டான், அதனாலதான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சின்னதா கேஸ் போட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டேன், அவன் வெளியே வந்தான் அப்படின்னா கூட என்னை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னுடைய கைப்பாவையா மாறிடுவான், ஆனா அப்பா என்னால உன்னை மட்டும் மன்னிக்கவே முடியாது, அதான் நீ சாப்பிட்ட இல்லையா அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்துட்டேன் அப்படின்னும் போது அவரு ஷாக் ஆகுறாரு. அவ்வளவுதான் அப்பா கதை காலி. கடைசியா நம்ம ஹீரோயின் தான் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயிட்ட, அந்த பொண்ணு வின் பண்ணிட்டா நீ தோத்து போயிட்ட, உனக்கு கவலையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு எந்த கஷ்டமோ கவலையோ கிடையவே கிடையாது, சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணு வந்துட்டு நல்ல விதமா நல்ல பொண்ணா மட்டும்தான் வாழ்ந்திருக்கா, இந்த எலெக்ஷனுக்காக மட்டும் சில ஃப்ராட் வேலை பண்ணிருக்கா, அதை தாண்டி அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, மக்களுக்கு எது வேணும் எது வேணாம் எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும், மக்களுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு நல்லது மட்டும்தான் பண்ணுவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எந்த வேறுபாடுமே கிடையாது, என்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாமே அந்த பொண்ணாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. அண்ணா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே என்னுடைய வெப்சைட்டை லான்ச் பண்ணிருக்கேன்
பண்ணிருக்க மக்களே, ஸ்டார்டிங் பிரைஸ் 399 இருந்தே உங்களுக்கு வாலெட்லாம் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நிறைய வாலெட்டுடைய பிரைஸை வந்துட்டு கம்மி பண்ணிருக்கேன். மேனுஃபேக்சரிங்க்கு என்ன செலவாச்சோ அதை மட்டும் தான் மக்களை போட்டிருக்கேன். இந்த ஆஃபர் வந்துட்டு 2 இல்ல 3 நாளைக்கு மட்டும் தான் இருக்கும். லேடிஸ் வாலெட் சேல் பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அது 1500 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்துட்டு 999க்கு மட்டும் தான் போஸ்ட் பண்ணிருக்கேன். காலியாவதுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க அண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பாய் மக்களே.